நெல்லை பாளையங்கோட்டையில் கணவரிடம் வாங்கிய கடனை முழுவதும் உடனே திருப்பிச் செலுத்த கோரி ஆட்டோவில் சென்ற பெண்ணை இழுத்து கீழே தள்ளி போலீசார் முன்னிலையிலேயே தலைமுடியை பிடித்து இழுத்து பெண் ஒருவர் தாக்கியிருக்கிறார். என்ன பிரச்சனை? திருப்பிச் செலுத்த கோரி ஆட்டோவில் சென்ற பெண்ணை இழுத்து கீழே தள்ளி போலீசார் முன்னிடையே தலைமுடியை பிடித்து இழுத்து பெண் ஒருவர் தாக்கியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். வணக்கம் நாகராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல். பாளையங்கோட்டையில காவல்துறை சோதனை சாவடி அருகே ஒரு பெண்ணை அதாவது இரண்டு பேர் சேர்ந்து இந்த பெண் ஒரு கடன் வாங்கியிருப்பதாகவும் அந்த கடனை திருப்பி கேட்பதற்காக வந்த இடத்தில் தகராறு ஏற்பட்டிருப்பதாகவும் முதற்கட்டமாக தகவல் கிடைத்திருக்கு. அதன் அடிப்படையில் அருகில் இருந்த காவல்துறையினர் அந்த பெண்ணை மீட்டிருக்கிறார்கள். ஆனா அந்த சம்பவம் நடந்த இடம் என்பது பொதுவாக அதிகமான மக்கள் போக்குவரத்து இருக்கக்கூடிய இடம். அது குறிப்பாக அருகில் காவல்துறை கேடிசி நகர் பகுதி, திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய தூத்துக்குடி செல்லக்கூடிய பகுதியில் சோதனை சாவடி இருக்கிறது. அந்த சோதனை சாவடி அருகே தான் இந்த சம்பவம் நடக்கிறது. அதாவது பட்டப்பகலில் அனைவரும் இருக்கக்கூடிய நேரத்தில் தான், அதாவது பொதுமக்கள் அதிகம் நடமாட இருக்கக்கூடிய நேரத்திலேயே மெயின் ரோடு பகுதி அந்த ஒரு பெண்ணை இழுத்து அவரை அடித்து துன்புறுத்தியது பார்க்க முடிந்தது. இது எதனால் என்பது பின்னால் விசாரிக்கும் பொழுது காவல்துறை சார்ந்த தகவல் தான் அதிர்ச்சியாக இருந்தது. அதாவது இந்த பெண், அதாவது காயம்பட்ட பெண் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி பார்லரில் வேலை பார்த்து வருகிறார். அவர் கணவர் இருக்கும் பொழுது தூத்துக்குடி சவேரியாபுரத்தை சேர்ந்த கிறிஸ்டிலா பென்சியா என்பது தெரிய வந்தது. அவர் கணவர் இறந்து விட்டார். ஆனால் அவர் அந்த நிலையில் குடும்ப வருமானத்துக்காக அவர் தற்போது இங்கே வேலை பார்த்து வந்தாலும் ஏற்கனவே தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு நபரிடம் இவர் கடன் வாங்கியிருக்கார். அந்த காயமடைந்த பென்சியா கடன் வாங்கியிருக்கிறார். குடும்ப சூழ்நிலை காரணமாக வாங்கிய கடன், அதாவது முனியசாமி என்பவருடன் வாங்கியிருக்காரு. 4 லட்சம் வரை கடனாக பெற்று அதுக்கு 10% மாதத்துக்கு 10% வட்டி கொடுத்து வந்திருக்கிறார். உண்மைதானா? மணி என்ன பிரச்சனை?